மெய்யாகவே சதுர்யுகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூலம் என்கிற நிரூபிக மகான்மியராகிய யோகான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு. சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம். எழில் பல கலைகள் இலகு செம்மலரே எழுநிலை குலவுவெண் மலை ஏ பொழில்தலை களனி நலவயல் விளைவே புலன்பளிங்கொழி குல விளக்கே எழிலுஞ்சலில துளபகோபுரமே ஏதன புகழுவேன் அயனே. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தையன்றி நான் உரைக்கும் வார்த்தை அன்று என்ற நமது பெரியப்பா அவர்களின் பாடல் வரிகளை சொல்லி நித்திய வாழ்வில் நிலைப்பிக்க ஆன பொருளை தேடி வந்திருக்கும் ஜீவ பிறவியர்கள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நம் குல குரு தெய்வம் பிரம்மபிரகாச சாலை ஆண்டவர்களின் திருவடி போற்றி வணங்கி பிரிவு என்ற தலைப்பில் முத்தி பேருரை ஆற்ற விளைகின்றேன். நாம் எல்லோருமே இப்போ இதுக்கு முன்னால் அண்ணா கூட பேசினாங்க, இறைவனிடத்தில் இருந்துதான் பிரிந்து இந்த உலகத்திற்கு வந்து இந்த உலக மாயையிலேயே சிக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த உலகம் இதுதான் குடும்ப வாழ்க்கை, இதுதான் நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு போகிற வாழ்க்கை அப்படிங்கிற இந்த இகலோக வாழ்க்கையில தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நான் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத மாணிக்க வாசக பிராணி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்படி வாழ்ந்துக்கிட்டதுங்கிறத அப்படியே அதில் சொல்கிறாங்க. பாதி என்னும் இரவுறங்கி பகலமக்கே இறை தேடி வேதனையில் அகப்பட்டு வெந்து விழ கடவையனை சாதிகுலம் பிறப்பெருத்து ஜகமரியே இணையாண்ட ஆதி என கருளியவார் யார் பெறுவார் அச்சோவே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அப்போ நம்ம ஒரு நாளில் நான் எப்படி இருந்தேன்னா, முன்னால் மெய்வெளிக்கு வர்றதுக்கு முன்னால் எப்படி இருந்தேன்னா, ஒரு நாளான பாதி இரவு முழுக்க தூக்கம், மறுநாள் பாதி முழுக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த வயிற்றுக்கான உணவை தேடி அந்த பகல் முழுக்க வயிற்றுக்கு இறதேடுற வேலை, பிறகு ராத்திரி வந்தோடனே தூங்குறது. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை கழிச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த நித்திய வாழ்வான ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினைக்கவே இல்லை, அதில் போகவே இல்லை. இப்படி அலைஞ்ச என்னை தெய்வம் என்ன பண்ணாங்கன்னா, சாதி குலம் பிறப்பறுத்து என்னை ஆட்கொண்ட பெருமானே என்று பாடி மாணிக்கவாசர் வச்ச மாதிரி தான் நம்மெல்லாம் இப்போ இந்த மெய்வெளிக்கு வந்திருக்கிறோம். நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னால் நான் தெரியப்படுத்திக்கிறேன். நம்ம தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா, இகோலோக வாழ்க்கையை பற்றி நீ எப்படி இருக்க அப்படிங்கிறத ஒரு திருவாக்கியத்தில் கோடாயுதக்குரு 181வது திருவாக்கியத்தை சொல்கிறாங்க, எடுத்து வழங்கியிருக்காங்க. உன்னுடைய குடும்ப வேலை அழிந்தே போகிற அனித்திய வேலை, ஆனால் இறை குருவினுடைய குடும்ப வேலை மக்களை சுவர்ணபதியில் ஏற்றி நித்திய சூரியர்களாக ஆக்குவது என்று அருளி செஞ்சிருக்காங்க. இந்த நித்திய வேலைக்கு தடையா இருக்கிறது எது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதை நம்ம பெருமானே எடுத்து வழங்குறாங்க. இந்த நித்திய வேலைக்கு தடையா இருக்கிறது என்ன எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நம்ம தெரியாம இருந்தோம். மெய்வெளிக்கு வந்த பிறகுதான் அது எனக்கும் தெரிஞ்சது. அதை திருவாக்கியம் 241 சொல்றாங்க, ஞானமடைய தடையாக இருப்பது உன் மாயை, அது உன் அறிவிலேயே கலந்து தடை செய்கிறது. அம்மாயையை வெல்வதற்கு ஒரே உபாயம் உன்னை ஆண்டு கொண்ட குருபிரானவர்களின் திருவாக்கில் நீ நம்பிக்கை வைத்து நடப்பதுதான். அவர்கள் எல்லையில் நம் யூகம் பயன்தராது என்ற எண்ணம் உனக்கு திட்டமாக வர வேண்டும் என்று நம்ம தெய்வம் அந்த திருவாக்கியத்தில் எடுத்து வழங்கியிருக்காங்க. அப்போ அந்த தடையா இருக்கிற மாயையை நம்மகிட்ட இருந்து விளக்கணும். இதுக்கு முன்னால நமக்கு மாயையை விளக்குறதுக்கு தெரியுமான்னா தெரியாது. இப்போ மெய்வெளிக்கு வந்த பிறகுதான் அதையும் தெய்வம் எடுத்து, அப்போ ஞானம் அடையணும்ல நம்ம. அப்போ எல்லாருக்கும் அதை எப்படி அந்த எளிய வழி இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதையும் தெய்வமே தான் எடுத்து நமக்கு வழங்குறாங்க. அதை திருவாக்கியம் 267 கோடாயுதக்கூர் அதில் சொல்றாங்க, ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றுதான் உன் வேலை. இந்த சொத்து நமது, இங்கிருப்பவளாகிய இந்த பொன்னரங்கம் நமது மனைவி,
இறுதி சுகம் தருகிறவள் இவள்தான் என்றிருந்தால் நீ ஞானத்தையே வேண்டாவிடினும் அதுவே உன் தலையில் தோஜம் கட்டி ஏறிவிடும் என்று தெய்வம் எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ இது எவ்வளவு ஈஸியா கொடுத்துருக்காங்கிறத நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மெய் எல்லாருக்கும் வந்து ஒட்டிருமா? இங்க இருக்கிறவங்கெல்லாம் மெய்யில வந்திருக்கீங்களா? எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காருன்னா இல்லை. கோடியில் ஒருவன் குருவை அறிந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு செய்தியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இங்க வந்திருக்கவங்க எல்லாம் யாரு? நாம் எல்லோருமே அந்த கோடியில் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அப்போ அந்த பெருமிதத்தை நினைச்சு நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா, தெய்வம் நம்மளை இந்த மாதிரி ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு பெருமிதம் நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத தான் அதுல எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த மெய் யாருக்கு மெய் வந்து வாய்க்கும்? எல்லாருக்கும் மெய் வந்து வாய்ச்சிருமா? இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாம் மெய்யில வந்துட்டாங்களா? இல்லை. அதை யாருக்கு வாய்க்கும் அப்படிங்கிறது அதை தெய்வமே எடுத்து வழங்குறாங்க. எக்கோடி காலம் என்னும் திருவாக்கியம் 194, எக்கோடி காலம் என்னும் மீளா நரக அவஸ்தைக்கு ஆளாகப்படாதே என்று அச்சப்பட்டாவது அல்லது வாடாத சுவர்ணலோக இன்பகர வாழ்வுக்கு ஆசையுட்டாவது ஆத்திரங்கொண்டு முனைந்து ஓர் அறிவாக நின்று கவனிக்கிறவர்களுக்கே இந்த மெய் வந்து வாய்க்கும் என்று தெய்வம் எடுத்து வழங்கியிருக்காங்க. அப்ப யாருக்கு வாய்க்கும் மெய்? நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா, அந்த சொர்ணலோக இன்பகர வாழ்வுக்கு ஓர் அறிவாக நின்று கவனிக்கிறவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத தெய்வம் எடுத்து வழங்குறாங்க. எனக்கு எப்படி இந்த மெய் வாய்த்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எனக்கு நான் ரொம்ப காலமெல்லாம் அண்ணாக்களை மாதிரி பூர்வீகமாக மெய்யில வந்து ஒட்டலை. எனக்கு வந்து 7-8 வருஷம் தான் ஆச்சு. இருந்தாலும் அந்த மெய் எனக்கு எப்படி வந்ததுன்னா, தாய்மானவர்கள் சுவாமி சொன்ன மாதிரி மூர்த்திதலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குரு வாய்க்கும் பராமரமே என்ற அந்த தாய்மானவர்களோட பாடல் வரிகள் தான் என்னை இங்கே கொண்டு வந்தது. நான் அப்போ என்ன பண்ணுவேன்னா, நானும் எங்கள் மிஸ்ஸஸும் கோயில் குளங்களுக்கெல்லாம் போயிருந்தோம். எல்லா நார்த்தில் காசிக்கே 3 தடவை நாங்கள் போயிருக்கோம். வைஷ்ணு தேவி மந்திர் வரைக்கும் போயிருக்கோம். இப்படி நிறைய, அதாவது இந்த பக்தி மார்க்கத்தில் நிறைய இன்வால்வ் ஆகிருந்தோம். அதனால தான் இந்த மெய் வந்து எனக்கு ஒட்டிச்சு. ஆனால் இந்த மெய்வெளியை வந்து இந்த இதில் சேர்றதுக்கு, இந்த மாதிரி ஞானத்தை அடைகிறதுக்கு ஒரு குருபுரான் இல்லாமல் ஞானத்தை அடைய முடியுமான்னா அடைய முடியாது அப்படிங்கிறத இப்போ இதுக்கு முன்னால் அண்ணா பேசும்போது கூட சொன்னாங்க. ஒரு குருபுரான் வேணும், குருபுரான் இருந்தால் தான் நம்ம இந்த மெய்யில் ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யார் குரு, யார் சர்க்குரு, இதில் நமக்கு ஒரு தெளிவு வரணும்ல. எல்லா குருகிட்டையும் நான் வந்து கோயில் குளமெல்லாம் போனேன், ஏதாவது ஒரு குருகிட்ட போய் அடைய முடியுமா? இதை எங்கேயாவது இந்த மரணமில்லா பெருவாழ்வு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அந்த தேடல் வரும்போது தான் யார் குரு யார் சர்க்குரு இதில் நமக்கு தெளிவு வரணும்ல. அதுக்கு அதையும் அந்த கருணாமூர்த்தி நம் தெய்வம் தான் அதை எடுத்து சொல்றாங்க. யார் சர்க்குரு யார் குரு அப்படிங்கிறத எடுத்து சொல்றாங்க. அதை திருவாக்கியம் 92ல், குரு என்பவர்கள் உன் தலையீட்டில் உள்ள விதி எழுத்தை மாற்றி மதி எழுத்தை அங்கு பதிவிப்பார்கள். உன் பாவ இருட்டை உலர்த்தி உன்னுடைய இதயாசனத்தில் சிவன் என்னும் வாழாத தீபத்தை ஏற்றி வைப்பவர்கள், சிரஞ்சீவி பட்டத்தை உன் தலையில் சூட்டி வைப்பவர்கள் அவர்களே அப்படின்னு சொல்லி அந்த திருவாக்கியம் இருக்கு. அப்ப யாரு நம்மளை எல்லாம் அந்த பாவ இருட்டை உலர்த்துறாங்க தெய்வம். 2வது அவங்க சஞ்சீவியா இருந்து நம்மளை சிரஞ்சீவியாக ஆக்குகிறார்கள் அப்படிங்கிறத இந்த திருவாக்கியத்து மூலம் நம்ம கேட்கலாம். பிரிவு என்ற தலைப்புல தான் நான் பேச வரணும்னு சொன்னேன். நம்ம என்னன்னா, ஒவ்வொரு மனிதனும் வந்து முதல்ல எங்கிருந்து வாரான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதை இதுக்கு முன்னாலேயும் நம்ம அண்ணா பேசுனதுல பார்த்தோம். நம்ம எல்லாம் மெய்யூரை விட்டு தாயின் கருவூராகிய பையூருக்கு வருகிறான். முதல்ல மனுஷன் எங்க இருந்துன்னா மெய்யூரை விட்டு தாயின் கருவூராகிய பையூருக்கு வருகிறான். பையூரில் 10 மாதம் தங்கி பின் இந்த மெய்யூரில் பிறக்கிறான். முதல்ல என்ன பிரிவு எங்க இருந்தது? தாயிரிடத்துல இருந்து பிரிகிறான். அதுக்கு பிறகு விளையாட்டு பருவம் கழிகிறது, கல்வி கற்கும் பருவம், அதுக்கு பிறகு அங்கு நண்பர்களை விட்டு பிரிக்கிறான். திருமண பருவம், தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சிடறான். மனைவி, புகழ், பொருள், குழந்தைகள் இவற்றை சேர்த்துக்கிடுறான். அந்த இணைப்பு வருது. பிறகு ஒவ்வொரு பிரிவிலையும் ஒரு சோகத்தையும் சந்திக்கிறான், ஒரு சந்தோஷத்தையும் சந்திச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். ஏன் அந்த இவனுக்கு இவ்வுலகத்தை விட்டு செல்லும் போது, இந்த எல்லாரும் நிரந்தரமா இருக்க போறதில்ல. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம எல்லாரும் இன்னும்
போய்தான் ஆகணும். அப்ப நிரந்தரமா நம்ம போகக்கூடிய ஒரு இடத்துக்கு உள்ள எல்கையை நம்ம அடையணுமா வேண்டாமா? அந்த எல்கையை அடையணும்ல. அப்ப அந்த எல்கையை அடைஞ்சு அந்த இன்பம் அனுபவிக்க தெரியல அப்படிங்கிறத தான் தெய்வம் உத்தரவு செய்யறாங்க. ஏன் இந்த இன்பம் அனுபவிக்க தெரியலன்னா அவன் நரனாவே இருக்கிறான். அதை ஒரு நரனா இருக்கிறவன் எப்படி மனிதன் ஆகணும்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு ஒரு மெய்க்குருவு வேணும். இதுக்கு முன்னாலேயும் பார்த்தோம். மெய்க்குருபரான அடைஞ்சாதான் அவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த மனிதனாக முடியும் அப்படிங்கிறது தான் அண்ணா அந்த பாடல்லையும் சொன்னாங்க. தரைதனில் நரராய் தோன்றி தாம்கதி அடையாதோரை முறை சங்கார அனுகிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி விரைபிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க வந்தனர் உலகுக்கமே. தெய்வம் நரரா இருந்தவங்களே என்ன செய்யறாங்க? அந்த முறை சங்க அனுகிரகம் செய்து மனுவாயாக மாற்றுகிறார்கள். இந்த உலகத்தில் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா இன்பங்களுக்கும் காரணம் இறைவன்தான் என்று எண்ணி அவனுக்கு நன்றி செய்து நம்மளை என்ன பண்றாங்கன்னா இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அவ்வளவுதான் நம்மளுடைய கடமை. நம்ம இங்க இந்த உலகத்துல இருந்து இவன் ஏன் இப்படி இந்த செயல்களுக்கெல்லாம் ஆளாகிறான்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுடைய மனம்தான் அது காரணம். இந்த மனம் என்ன செய்யணும்னா இங்கிட்டு இழுக்குது, அங்கிட்டு எழுது, பிறப்பிட்டு வரும்போதே ஒன்று போக சொல்லுது, ஒன்று வேண்டாம்னு சொல்லுது. இப்படி மாற்றி மாற்றி இந்த மனம் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுதான் தெய்வம் என்ன சொல்றாங்க ஒரு பாடல்ல, பாய்மன வீட்டில் பேய் குடியிருக்கும் பேரறிவடிமையங்காகும் வாயினில் நாயும் நாசியில் வண்டும் மது செவிதனில் விச பாம்பும் ஈயணைந்திடும் கண் நிபுலிசன் வீடாம் இப்படிக்கென்று நீ தெளிந்து பாய்வாசி முனை கால் வழி கண்டு செவ்வே பலி புருவத்திடை அடிக்கே. மனமானது ஒருநிலைப்பட்டு இருக்க வேண்டும். அங்கு முன்பாக பாயக்கூடாது. பாஞ்சா அது எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரும் என்றதை தான் இந்த திருப்பாடல்ல தெய்வம் எடுத்து வழங்கியிருக்கிறாங்க. மனிதனுடைய குணம் எப்படி இருக்குன்ற அவ்வை தாய் ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, மனிதன் காலையில் ஒன்றாவார், கடும்பகலில் ஒன்றாவார், மாலையில் ஒன்றாவார், மனிதரெல்லாம் சாலவே முல்லானை போல் ஒரு நல்லானை கண்டறியோம் என்று பாடுகிறார்கள். அப்ப என்ன வர்றாங்கன்னா, மனிதன் மட்டும்தான் காலையில ஒரு மாதிரி இருப்பான், மத்தியானம் ஒரு மாதிரி இருப்பான், சாயங்காலம் ஒரு மாதிரி இருப்பான், இப்படியே இருந்துகிட்டு இருப்பான். ஆனா ஆடு மாடெல்லாம் அது பாட்டில் போகும் வரும், அது பாட்டில் சாப்பிடும், அது ரெஸ்ட் எடுக்கும். இவன் தான் இப்படி மனசை மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி இருந்த நம்மளை தெய்வம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு பாடலில் சொல்றாங்க, நம்மளை மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்க? செய்தலை செவிகண் வாயும் தீக்குண பேழை எங்கும் கைத்தலை மலர் கை வைத்து களைந்தெடுத்தெறிந்தாங்காங்கு வைத்தனர் புதிதாய் எங்கும் வலிமைகள் குமரி நிற்க மெய்த்திறன் வாரி பின்னும் வான்முகடத்தினாரே அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. காலம் குறுகிய காரணத்தால் இத்துடன் எனது முத்தி பேருரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.